வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேங்க. வீட்ல அம்மா பரணி தீபம் ஏத்தி வச்சாங்க. சரி அந்த கன்சல்டேஷன்லேருந்து வெளிய வந்து பார்த்தா அழகா எரிஞ்சிருந்தது. ஒரு ஸ்னாப் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டு திரும்ப போயிட்டு வரக்குள்ள வாட்ஸ்அப்ல ஒரு கலவரமே நடந்துருச்சு. ஓ! எல்லாத்தையும் விளக்கு போட வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே போய் விளக்கு போடுறீங்களான்னு அவங்களுக்கு தெரியல. அந்த விளக்க நான் சின்னதா அந்த விளக்க மட்டும் ஸ்னாப் பண்ணனால கோயில்ல போட்டேன்னு நெனச்சுட்டு அவ்வளோ பேரு. இதுல எங்க அண்ணி ஒருத்தர் பரணி தீபத்த வீட்ல ஏத்தக்கூடாது. அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு. சரி இதையே நாளைக்கு பேசிடுறேன் அப்படின்னே சொன்னேன். சரி. இயல்பாக பரணி தீபம்னா, அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லங்க. சந்திரன் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல வந்திருப்பாரு. அன்னைக்கு பரணி தீபம் ஏத்துவீங்க. அதான் பரணி தீபம். இதுக்கு வேற எந்த விளக்கமும் தேவையே இல்ல. இவ்வளவுதான் ஜோதிட விளக்கம். அதற்கு மறுநாள் கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திரன் வந்துருவாரு. வருடத்தின் உச்சமான அமைப்பு அப்படி இப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல திருக்கார்த்திகை பௌர்ணமின்ற அமைப்புகள்ல சந்திரன் வானத்துல இன்னைக்கும் நாளைக்கும் இந்த 3 நாள் கார்த்திகை தீபம் ஏத்துறீங்கல்ல, இன்றைக்கு, நாளைக்கு, நாளான்றைக்கு பாருங்க. சந்திரன் மிகப்பெரிய அளவுக்கு தெரிவாரு. அதுதான் ஜோதிடத்துல இவரு சந்திரன் உச்சம் சொல்றதெல்லாம் இந்த அமைப்புகள்ல தான். திருக்கார்த்திகை பௌர்ணமி மிக சிறப்பான பௌர்ணமி. இ மிக சிறப்பான பௌர்ணமி. இது அவருக்கு உகந்தது, இவருக்கு உகந்தது, இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இந்த கடவுள் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. ஒருத்தன் என்ன வாழ்வானோ அது போல தான் வாழ்வான். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல இத வீட்ல ஏத்தலாமா? காட்டுல ஏத்தலாமா? இல்ல கோர்ட்ல போய் ஏத்தலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இந்து மதம்ன்றது ஒளியை கூடிய ஒரு மதம். எங்கயாவது ஒளிய வச்சு சாமி கும்பிடுயா? ஒழுக்கமா இரியா. இவ்வளவுதான் இந்து மதம் சொல்லுது. தயவு செஞ்சு இந்த பயம் காட்டுறாங்க, அந்த பயம் காட்டுறாங்க, இந்த கடவுள் வந்து குத்தி கொன்றும், அந்த கடவுள் வந்து கண்ண நோண்டிரும். இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. கடவுளுக்கு ஒருத்தனை கிளம்பி வந்து கெடுத்து தான் சந்தோஷப்பட்டுக்கணுன்ற ஒரு அமைப்பு கடவுளுக்கு இல்ல. குறிப்பா இந்து மத கடவுள்களுக்கு இல்லவே இல்ல. அப்ப ஏங்க கத்தி, வேலு, சூலம்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, எதிரிகளுக்கு நாம பலமானவங்களா இருக்கோம் அப்படின்னு காட்டுறது. ஓகேங்களா? எப்படிங்க? இப்ப இருக்கிற காலகட்டத்துல அ ஒரு பணக்காரர் போறாருன்னா, அவரோட எஸ்கார்ட் போவாரு. எஸ்கார்ட்டோட கூட ஒரு இது இருக்கும். அப்படி போவாரு. அந்த காலகட்டத்துல ஒரு பலம் பொருந்தியவங்க எப்படி போவாங்க? ஆயுதம், நல்ல பயங்கரமான விலங்குகள், பாதுகாப்புக்கு சிங்கம் இருக்கும், யானை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். இப்படி போனவங்க தான் இதுக்காக தான் அவங்க வேலு அது இதுன்னு வச்சுட்டு இருக்க ஒரு கேட்டகரியான ஒரு கடவுளா வந்தாங்க. அந்த காலகட்டத்துக்கு அவங்களுடைய என்ன சொல்றது? அவங்களுடைய பலத்த எப்படி காட்டுவீங்க? அந்த அளவுக்கு காட்டுன அமைப்புகள் அது. அதுவும் அவங்க உக்கிரமா இருக்கிற நேரத்துல. இதுதாங்க. இந்த கடவுள் வந்து செவனேன்னு இருக்கிற எவனையெல்லாம் நோண்டவே மாட்டாரு. கடவுள் வந்து உங்கள நோண்டிட்டு போயிருவாரு. தெய்வத்தால குத்தம் வந்துருச்சு. சாமி வந்து சாபம் விட்டுருச்சு. சாபம் விடுது அப்படின்னா அது சாமியே இல்லங்க. தயவு செஞ்சு இத புரிஞ்சுங்க. சாமிக்கு சாபம் விட்டு உங்ககிட்ட இருந்து இத கேட்டு வாங்கி தான் சாமி திருப்தி அடைஞ்சு சாப்பிட்டுட்டு வாழணுன்ற அவசியம் இல்லவே இல்ல. சாமி முடிஞ்சா நல்லது பண்ணுவாங்க. ஏன்னா கடவுள்ன்றவங்க மாபெரும் பாசிட்டிவான ஒரு வைப். ஓகேங்களா? நீங்க இவராவோ, அவராவோ, மகாலட்சுமியாவோ, ஸ்ரீரங்கநாதராவோ, கணபதியாவோ, முருகனாகவோ, சிவனாகவோ வைத்திருக்கிறது அந்த மாபெரும் அந்த ஆற்றலுக்கு நீங்க ஒரு உருவகம் குடுக்குறீங்க. அந்த உருவகம் உங்களை எதுவாக வழிநடத்தி செல்லுது? உங்கள ஆன்மீகத்துல வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த ஆன்மீக சக்தியின் பெயர் சிவன். உங்கள லக்ஸரியான பணம், பொருளாதார, வியாபாரம் சார்ந்த துறைகள்ல கொண்டுட்டு போயிற அந்த மாபெரும் ஆற்றலின் பெயர் ஸ்ரீரங்கநாதர், மகாலட்சுமி, பெருமாள், நாராயணர். ஓகேங்களா? உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடக்கி இல்லாம ஆக்கி உங்களுக்கு வழி திறந்து வைக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலின் பெயர் விநாயகர். ஓகேங்களா? உங்களுக்கு தைரியம், தெம்பு, பலம், போருக்கு போகக்கூடிய குணம் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் பேரு முருகன்ங்க. ஓகேங்களா? இப்படிதாங்க ஆற்றலுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம். உருவாக குடுத்திருக்கோம். இப்படித்தான் கடவுள் நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர, நீங்க ஒரு விளக்கு போட்டுட்டீங்கன்றனால யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் அடிக்கடி இத சொல்லுவேன். எனக்கு ஏதாவது மோதிரம் சஜெஸ்ட் பண்ணுங்க. கலர் சஜெஸ்ட் பண்ணுங்கன்னா, எலன் மஸ்க் என்ன மோதிரங்க போட்டிருக்காரு? உலக பணக்காரரா இருக்காரே! அப்படின்னு கேட்பேன். இந்த மாதிரியான முட்டாள்தனத்திலிருந்து வெளியில வந்துட்டு, எது பிராக்டிகலா ஜோதிடத்துல தேவைப்படுதோ அத மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு, கடவுளின் முழு இந்த பிரார்த்தனைகள், அனுக்கிரகங்கள், இந்த தியான வழிமுறைகள, ஆன்மீக முறைகள கடைபிடிச்சுக்கிட்டு, ஒழுக்கமா இருங்கன்றது தாங்க இந்த இந்து மதம் சொல்லுது. அடுத்தவன போய் நோண்டாத. இந்த மாரி இவ்வளவு பணத்த குடுத்து ஒருத்தன கொண்டுட்டு வந்து உன் மதத்துல சேர்க்காத. நீயாவே இரு. அவன் வந்து உன் சாமிய கும்பிட்டு போறான்னா கும்பிட்டு போட்டும். எல்லாத்துக்குமான கடவுள் தான் நானு. அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்துல கிருஷ்ணர் பேசி முடிச்சு அவரு போயிட்டாருங்க. நம்ம தான் விளக்கு போட்டா குத்தம், சாமி வந்தா குத்தம், பெண் சாபம், குலதெய்வ சாபம், அந்த சாபம், இந்த சாபம்ன்னு சாபத்திலே போகுது. இத தூக்கி ஒரு மூலையில வச்சுட்டு, தெளிவான அமைப்புல இப்ப கொஞ்சம் மலேசியாலயே வந்துடுறீங்க. தெளிவாவே இருக்கிறீங்க. இந்த அமைப்புகள்ல கடவுள் முடிஞ்சா நல்லது பண்ணுவாரு. முடியலன்னா சைலன்ட்டா இருந்துருவாரு. கடவுள் எப்பொழுதும் உங்களுக்கு பிளெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மட்டுமே. கெடுதலையோ, நெகட்டிவையோ குடுக்கக்கூடிய ஆற்றல்லாம் பிளானெட் கிட்ட குடுத்துட்டாரு. சரிங்களா? இந்த அமைப்புல புரிஞ்சுக்கங்க. நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.